ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய் ராம ராம. நீங்க வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கு. என்ன இப்போ நீ தான் விஸ்வாமித்திரர் வரார். விஸ்வாமித்திரர் பரமசாது. சொன்னேனே, குழந்தைகளுக்கு ஊட்டுறது அதை பண்ணி காட்டுறார் விஸ்வாமித்திரர். அதுக்கு பண்ணி காட்டுறதுக்கும் ரிஷிதான் வேண்டி இருந்திருக்கு. அதை காட்டுறதுக்கு குழந்தைகளுக்குள்ளேருந்து அந்த வயசுலயே கதையை ஊட்டி விஷயத்தை ஊட்டி அவளை சாதனை பண்ண வச்சு அந்த சாதனைய அவளை அடைய வைக்கிறது வரைக்கும் அவ கூடயே நின்று இருக்கார். லோகத்துக்கே சுகிருத் அப்படிங்கிற ரிஷி விஸ்வாமித்ரர். நம்ம நேற்றுக்கு பேரு வைக்கிறது வரைக்கும் பார்த்தோம், இல்ல பாலலீலை பார்த்தோம். அப்படியா நிறைய பாலலீலை, எண்ணி கடங்காத்த பாலலீலை, ராமருடைய பாலலீலை. ஆனா எல்லாத்திலுமே காம்பீரியம் கலந்திருக்கு. அந்த குழந்தைகள் கூட பாடசாலையிலேருந்து 4 பேருமா வெளியில வந்து தனுர்வேதே நிஷ்ணாதா எஜுர்வேதிகள். ஆக்சுவலா ராமனும் கிருஷ்ணனும் சரி 2 பேருமே எஜுர்வேதிகள். ஆமா, அது சுக்ல எஜுர்வேதம். எஜுர்வேதத்திலே சுக்ல எஜுர்வேதக்காரா. சுக்ல எஜுர்வேதம் நார்த்ல பூரா ஜாஸ்தி இதுதான். அது எப்படி நல்லா தெரியறதுன்னா, யாராவது ஃபர்ஸ்ட் பேசுற வச்சுக்கோங்களேன், அவளுடைய சாகை என்னமோ அதை பத்தி சொல்லிட்டு தான் அடுத்த சாகையை பத்தி சொல்லுவான். ஒரு நம்ம நார்த் இந்தியாலாம் நீங்க போனீங்கன்னா திரிபாடி, திரிவேதி, திவேதி, பானர்ஜி, சட்டர்ஜி, முகர்ஜி, அதான் சதுர்வேதி தான் சட்டர்ஜி, சதுர்வேதிங்கிறது தான் சட்டர்ஜி, திரிவேதிங்கிறது தான் முகர்ஜி, திவேதிங்கிறது தான் பானர்ஜி. 3, 2 இப்படி இருக்கு இல்லையா? யாருக்காவது ஒரு ஆளுக்காவது ஒரு ஏகவேதின்னு போட்டிருக்கோமோ? பேர் பார்க்கறத இவளுக்கு இவன் வந்து கிரீஷ் சந்தர் பானர்ஜி, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கதாதர் முகர்ஜி, கதாதர் சாட்டர்ஜி, சட்டோபாத்தியாயா, முகோபாத்தியாயா, துயோபாத்தியாயா, பந்தோபாத்தியாயா இப்படி வருது இல்லையா? இது 2 வேதம் படிச்சுவா, 3 வேதம் படிச்சுவா, 4 வேதம் படிச்சுவான்னு அர்த்தம். பானர்ஜியா மாறினது அது பேர் வரதுக்கு வராது. பானர்ஜி வச்சுக்கொண்டா அவன் நாமகரணம் பண்ணிட்டு போயிட்டான். ஐயர் தாக்கிட்டான். ஆரியா ஐயர் தான் எடுத்து அவனுக்கு வராது. சோ ஏன் சொல்ல வந்தேன், யாருக்குமே ஏகவேதி அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா டிஃபால்ட், நீங்க எந்த சாகை இருக்கீங்களோ அந்த சாகா வேதத்தை நீங்க அத்தியனம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது டிஃபால்ட். சோ அதனால ஏகவேதி இல்லை. ராமர் சொல்றத ஆஞ்சநேயர் சீதைட்ட போய் சொல்றார், அவர் எஜுர்வேதத்தில் நிஷ்ணாதன்கிறார். ராமர் சொல்றார் ஆஞ்சநேயரை பத்தி முதல்ல எடுத்த உடனே எஜுர்வேத விநீதஸ்ய, நான் ரிக்வேத விநீதஸ்ய எப்படின்னு சொல்றத முதல்ல எஜுர்வேதம். அப்போ அவளுடைய சாகை அவா எடுத்து சொல்றது. இன்னொன்னு, தனுர்வேதம் அப்படிங்கிறது எஜுர்வேதத்தினுடைய உபவேதம். அதனாலேயே தனுர்வேதத்தை நிஷ்ணாதாக. இப்படி ராமன் விஷயம் பார்த்தோம்னா கிருஷ்ணனே எஜுர்வேதின்னு சொல்றது. அதுவும் சுக்ல எஜுர்வேதின்னு அவர் சொன்னார் இல்லையா? அது 2 சூத்திர வித்தியாசம் கொஞ்சம். கிருஷ்ண எஜுர்வேதிகள் சூரிய உபாசனை பண்ணிட்டு அக்னி உபாசனை பண்ணுவா. சுக்ல எஜுர்வேதிகள் அக்னி உபாசனை பண்ணிட்டு சூரியோபாசனை பண்ணுவா. பாகவதத்துல கிருஷ்ணனுடைய தைனந்தின காரியம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஒருத்தர் சுக்கராச்சாரியர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. காலம்பரை இருந்திருக்கிறான், தியானம் பண்றான்னு சொல்றத முதல்ல அக்னிக்கு ஆகுதி கொடுத்ததுக்கு அப்புறம் சூரியன் சந்தியாவந்தனம் பண்றாங்க இல்லையா? அதுல எது தெரியாது சுக்ல எஜுர்வேதி.
ஏன் சொல்ல வந்தேன், தனுர்வேதம் படிச்சு கிரகத்துக்கு வந்து தசரத மகாராஜா எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். பிரம்மலோகத்துல பிரம்மா எப்படி ஆனந்தமா இருக்காரோ அதே மாதிரி தசரத மகாராஜா இருக்கார். அப்படி இருக்காத ராமனையே பார்த்துட்டு இருக்கார், ராமனையே பார்த்துட்டு இருக்கார், ராமனையே பார்த்துட்டு இருக்கார். ராமனை பார்த்து தசரதருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கவலை. கவலை பாருங்க. தசரத மகாராஜா நான் சொல்ற மாதிரி முதல் நாளைக்கு சொன்னேன், ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னேன். தசரதனை ராமாயணத்துல பூரா பார்த்தும் பாருங்க, 60,000 வருஷம் வந்தாருன்னு சொல்றா தசரத மகாராஜா. ஆனா 5 இடத்துலதான் தசரதனுடைய பேரு வெளியில வருது. தசரதன் அப்படிங்கிற அந்த వ్యక్తి அவ்வளவு முமுட்சுவா இருந்திருக்காருங்கிறது எப்படி தெரியறதுன்னா, தான் தனக்குன்னு ஒரு தனி கதை இல்லை, தான் அப்படிங்கிறது பகவானை ஒட்டி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. அத மாதிரி வாழ்க்கையை அமைச்சுட்டோம்னா ராமனை கிடைக்கும். வாழ்க்கைய செப்பரேட்டா, அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியும் மெட்டீரியாலிட்டியும் செப்பரேட் பண்ணக்கூடாதுன்ற. ஸ்பிரிச்சுவாலிட்டியை செப்பரேட்டாவும் மெட்டீரியாலிட்டியை செப்பரேட்டாவும் பார்த்தா அது ரெண்டும் செப்பரேட்டா தான் இருக்கும். ட்ரெயின் பாலம் மாதிரி போயிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எண்ட் இருக்காது. அந்த சமயத்துல தசரதனுடைய வாழ்க்கையை பாருங்க. தசரத மகாராஜா முதல்ல தசரதன் எங்க வரார், கவலைப்பட்டார் இருந்தார். யாருக்காக? ராமன் இல்லையேன்னு கவலைப்பட்டார், பகவான் அடையலையேன்னு கவலைப்பட்டார். அடுத்தது சொன்னார் ராமனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டார். அடுத்தது சொன்னார் ராமனுக்கு ராஜ்யம் கொடுக்கலையேன்னு கவலைப்பட்டார். 4வது சொன்னார் ராமன் காட்டுக்கு போயிட்டாருன்னு கவலைப்பட்டார். 5வது பட்டாபிஷேகம் முடிஞ்சு நேரா வந்து ராமனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு நேரம் ஆயிடுத்தேன்னு கவலைப்பட்டார். பட்டாபிஷேகம் இல்லை, ராவண யுத்தம், ராவண வசம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 5 இடத்துலதான் தசரதன் வரார். தனியா ஒரு தசரதன் வரார் அப்படிங்கிற ஒரு இடம் ராமாயணத்துல வருது இல்லை. அதுவே என்ன காட்டுறதுன்னா அவருடைய லைஃப எப்படி அந்த பகவத் விஷயமா கொண்டு போறார் அப்படிங்கிறத காட்டுறது. அத ராஜா தசரதः தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாய புரஸ்ஸரः சோபாத்யாயஸ்ஸ பாந்தவாः. ராஜா சொந்தக்காரர்கள்ட்ட பந்துக்கள் கிட்ட பேசுறது எல்லாமே ராமனை பத்தி. அந்த இடத்துல அவருக்கு வேற விஷயம் பேசுறதுக்கு தெரியல. கர்மாந்தர நியுக்தாசு நிர்மமந்த ஸ்வயம் ஜதி யானி யானிக கீதானி தத் பால சரிதானி. கோகுலத்துல யசோதைக்கு வேற விஷயமே பேச தெரியலையாம், கிருஷ்ணனை பத்தி தான் பேச்சான். அதே மாதிரி தசரதனுக்கு ராஜ்ய காரியங்கள் 1000 இருந்தாலும் ராஜ்யக்காரத்தை அப்படியே விட்டுட்டார், ராமனை பத்தியே தான் பேச்சு. ஏன்னா அந்த தசரதனுடைய பக்தி அப்படி முன்னில தெரியறது. கபீர சொன்னேன் இல்லையா, நெசவு பண்ணிட்டு இருக்கார், வாயில ராமநாமம் ஓடிட்டு இருக்கு. அவருக்கு நெசவு பண்றது வேலையே தெரியலை, அது தானா நடக்கிறது. அதே மாதிரி தசரதன் ராமனையே நினைச்சுட்டு ராமனையே சொல்லிட்டு ராமநாமத்தையே சொல்லிட்டே இருக்க, ராமனையே பார்த்துட்டே இருக்க, ராஜரீக காரியம் நல்லா நடக்கிறது. நம்ம எல்லாம் நினைச்சுப்போம் இந்த ஞானியால விவகாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். யோக விவகாரம் ஒரு ஞானி லோக விவகாரம் பண்ற மாதிரி ஒரு அஞ்ஞானியால பண்ண முடியாது. ஒரு ஞானி லோக விவகாரம் பண்ண கிளீனா இருக்கும், அது பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா அவன் பர்ஃபெக்ட். ஒரு லௌகிக லோக விவகாரம் பண்ணா ஏன் இம்பர்ஃபெக்டாவே இருக்குன்னு அவன் சதா இம்பர்ஃபெக்டாவே இருக்கான், அதனாலே லோக விவகாரம் இம்பர்ஃபெக்டா இருக்கு. தசரத மகாராஜா ராஜ்யபாரம் பண்றாரு, எப்படி நல்லா பண்ண முடியாது, ஜெகத் அபாலயன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ராஜா தசரதங்கிற தர்ம ராஜா இருக்காங்கிறதுனால தான் மழை பெய்யறதுன்னு சொல்றான்னா அவனுடைய எண்ணம் பூரா ராமன் 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 இருக்குங்கிறதுனால இந்த ராமனை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பரம முமுட்சுவா இருந்தார். ராமனை கிடைச்சதுக்கு அப்புறம்
அந்த ராமனாகவே தன்னுடைய வேலைகள் எல்லாமே அந்த ராமன் சுரூபத்திலே பார்க்க ஆரம்பிக்கும். இதுதானே ஒரு ஞானியினுடைய லட்சணம். ஒரு ஞானியினுடைய லட்சணம் என்ன? அவன் என்ன பண்ணினாலும் பண்றத பகவத் சுரூபமா பார்ப்பனே வழிய, பகவானுக்கு பண்ணக்கூடிய பூஜையா பார்ப்பனே வழிய, இதோ இது பண்ண வேண்டி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்க மாட்டான். துக்காராம் சுவாமி அவர்கிட்ட ஜலம் கொண்டு வர சொல்றான், எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்றான், கடைக்கு போய் மல்லிகை சாமான் வாங்கிட்டு வாங்க சொல்றான். வாயில சதா முகி சதா பாண்டுரங்கனுடைய நாம, முகி விட்டல நாம, அப்படி பகவானுடைய நாமத்தையே வாயார பாடிட்டே இருக்காங்கிறதுனால என்ன வேலை படிச்சாலும் அது என்ன ஆயிடும், என்னவா பாக்குறாருன்னா இதுவும் பாண்டுரங்கனுக்கு உண்டான பூஜையா பாக்குறாரு துக்காராம். அதே மாதிரி தசரத மகாராஜா இந்த ராஜ்ய சம்ரக்ஷணம் பண்றத ராமனுக்கு உண்டான பூஜையாத்தான் பாக்குறார். பக்தனான தசரதன் பக்கா பக்தன், பக்கா ஞானி. அது எங்க சொல்றாங்க? தத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம்பதி விசிந்தயாமாச தர்மாத்மா. தர்மாத்மாங்கிற தர்மாத்மான்னா ஞானின்னு அர்த்தம், பக்திமான்னு அர்த்தம். ஏன்னா எங்கெங்க தர்மம் தர்மங்கிற சத்தம் வருதோ இதிகாச புராணங்கள்ல அதை ஞானம் எடுத்துங்கோ, பக்தி எடுத்துங்கோ. அப்போ பக்க பக்தனா இருக்கிறவர் இவள் கல்யாணம் ஆகணுமேன்னு நினைச்சுக்கிறாராம். இவளுக்கு கல்யாணம் ஆகுமோ? ராமனுக்கு கல்யாணம் ஆகுமோ? என்ன ராமனே சுயம் கல்யாணம். நம்ம இந்த பஜன சம்பிரதாயத்துல கல்யாணங்கள் எல்லாம் பண்றோம் இல்லையா? எங்கேயாவது எல்லா இடத்துலயும் ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், ருக்குமணி கல்யாணம், இப்ப பார்வதி கல்யாணம் அதெல்லாம் கூட வந்துருத்து. எல்லாம் மீனாட்சி கல்யாணம் வந்திருக்கு, பார்வதி கல்யாணம், வள்ளி தேவசேனா கல்யாணம் இருக்கு, சித்தி புத்தி கல்யாணம் இருக்கு, பூர்ண புஷ்கலா கல்யாணம் இருக்கு. ஆனா எங்கேயாவது இன்னைக்கு அங்க ராம கல்யாணம், இன்னைக்கு அங்க கிருஷ்ண கல்யாணம் போறோம்னு சொல்றோமோ? பெரிய விஷயம் அதுக்குள்ள ஒழிச்சிருக்கு. தேவி அங்க சுயம் ஜீவனா காட்டுத்தரா. கல்யாணம் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் கூட சேர்றதுக்கு தான் வாஸ்தவத்துல கல்யாணம்னு பேரு. அப்ப நம்ம இது பண்றோமே, நம்ம ஜீவிதத்துல வெட்டிங் பண்றோமே, அதுக்கு கல்யாணம்னு வேறு வேதத்துல பேரு சொல்லலை. அதுக்கு உத்வாகம்னு சொல்லியிருக்கு. அது உத்வாகம் அப்படின்னு பேரு. உத்வாகம் தான் பேரு கல்யாணத்துக்கு. வாஸ்தவத்துல கல்யாணம்ங்கிறது பகவான் கூட சேர்றது. இது வேதமே சொல்றது. இந்த பிரஜானி கல்யாண ஸ்திதியில இருக்கான் அப்படின்னு வேதம் சொல்றது. பிரஜானி காடகம் அப்படின்னு ஒரு பாகத்துல சஞ்ஞானம் விஜானம் பிரஜானம் ஜானதபி ஜானத் சங்கல்பமானம் விகல்பமானம் பிரகல்பமானம் உபகுப்தம் கிளுப்தம் ஸ்ரேயோ, இந்த மந்திரம் பாக்கிலாம் கேட்டிருப்பேன். ஸ்ரேயோ தீயாயத் சம்பூதம் பூதம் சித்திரகேது பிரபா நாவான் சம்பான் ஜோதிஷ்மாகஸ்தேஜஸ்வாநாதபத்கிஸ்தவன் நமிதவன் ரோச்சனோ ரோச்சமான சோபன சோபமான கல்யாணா. எதுக்கு யூஸ் பண்றோம் தெரியுமோ? நிச்சயதார்த்தத்துக்கு தட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றான். ஆனா இங்க என்ன மந்திரம் அர்த்தம் என்ன வருதுதான், ரோச்சனஹா ரோச்சமானஹா இல்ல திளங்கிறதுன்னு, ஜொலிக்கிறது, சோபிக்கிறது கல்யாணம் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே பிரஜான ஸ்திதி வர்றதுன்னு. பிரஜானி அப்படின்னு தான் பிரஜானிக்கு தான் கல்யாணம்னு பேரு. அதனாலதான் இந்த குருவாயூரப்பனுடைய ஸ்தோத்திரம் பண்ணார் இல்லையா அனந்தராம தீட்சிதர், முதல்ல அடி போட்டார் கல்யாண ரூபாய. சுயமா குரு பகவானே தான் கல்யாண ரூபத்தில் இருக்காமே வழிய பகவானுக்கு ஒரு கல்யாணம்ங்கிறது ஆகிறதுக்கு இல்லை. ஆனா இங்க தசரதன் ராமருக்கு கல்யாணம் ஆகணுமே அப்படின்னு கவலைப்படுறாரோ அப்படின்னு பார்த்தா கல்யாணங்கிற வார்த்தையை சொல்லலை. தேஷாம் தாரக்ரியாம் பிரதி குடுக்கல் வாங்கல் அர்த்தம். தாதி ததாதி ராதி கிருண்ணாதி. சீதையை எடுத்துண்டு தன்னை கொடுக்கறது, பக்தனை எடுத்துண்டு தன்னை பக்தனுக்கு கொடுக்கறது, அதுதான் கல்யாணம். அந்த கல்யாணம் அந்த சீதையை ராமன் கிட்ட கொடுக்கறதுக்கும் ராமனை சீதை கிட்ட கொடுக்கறதுக்கும், சீதையை இப்போ
இன்னைக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் சீதைய ஜீவனா பாருங்க. அந்த சீதைய ஜீவனா இருக்கப்பட்ட சீதை கிட்ட ராமனை கூட்டிட்டு வரணும். அந்த ராமன் கிட்ட சீதையை பத்தி ஒரு உணர்வு கொடுக்கணும், ஜீவனை பத்தி ஒரு உணர்வு கொடுக்கணும். இதுக்கு யாரு வேணும்னா குரு வேணும். இதே தத்துவம் சுந்தரகாண்டத்துல காட்டுறது. அங்க குரு ஆஞ்சநேயரா இருக்கார், இங்க குரு விஸ்வாமித்திரரா இருக்கார். அந்த சீதைக்கு ராமனை கொண்டு கொடுக்கறதுக்கு, அந்த ராமனுக்குள்ள சீதையினுடைய எண்ணத்தை போடுறதுக்கு விஸ்வாமித்திரர் வராராம். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அப்யாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிः. விஸ்வாமித்ரர் அப்படிங்கிற அந்த பேரே விஸ்வஸ்ய ஜெகதா மித்ரஹா விஸ்வாமித்ரஹா அப்படின்னு அதுக்கு நிருப்தம். விஸ்வஸ்ய மித்ரஹா அப்படிங்கிறத விஸ்வமித்ரஹான்னு தானே வரணும், ஏன் விஸ்வாமித்ரஹா வருது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இந்த ஒரு பேருக்குன்னே பாணினி தனி சூத்திரத்தை போட்டுட்டார். பாணினி கிராமர்ல 4000 சூத்திரம் தான் இருக்கு. இந்த 4000 சூத்திரத்துல ஒரு சூத்திரம் விஸ்வாமித்திரர். ஏன்னா விஸ்வஸ்ய மித்ரஹா விஸ்வாமித்ரஹாவே சூத்திரம். ஏன்னா இந்த ரிஷி இல்லாம போயிருந்தா இன்னைக்கு பிராமணியம் கிடையாது. இந்த ரிஷி இல்லாம போயிருந்தா இன்னைக்கு பாகவத சம்பிரதாயம் கிடையாது. பிராமண சம்பிரதாயம் இருந்திருக்காது, பாகவத சம்பிரதாயம் இருந்திருக்காது. பிராமண சம்பிரதாயத்துக்கும் பாகவத சம்பிரதாயத்துக்கும் மூலமான ரிஷி விஸ்வாமித்திர ரிஷி. ஏன்னா பிராமணன் எதனால பிராமணன் ஆகிறான்னா அவன் கையில் இருக்கிற காயத்ரியால. அந்த காயத்ரிய காண்பிச்சு தந்த ரிஷி. ஒரு பாகவதனுடைய பிரதானமான காலை கடன், காலை வேலை என்னன்னா தானம் பண்றது, நித்திக்கிட்டு இருக்கிறது எல்லாம் இருந்தாலும் பகவான் கூட எப்ப அவன் சம்பந்தப்படுறானோ அப்பதான் அவன் வாஸ்தவத்துல எழுந்திருக்கிறான். எப்போ ஈஸ்வரன் கூட சம்பந்தம் வருதோ அப்பதான் அவன் எழுந்திருக்கிறான். அதுதான் உபனிஷத் சொல்லித்து உத்திஷ்டத. தூங்கிட்டு இருந்து எழுந்திருக்கிறதுன்னு அந்த தூக்கம் வருது லௌகிகத்திலேயே உழந்து கிடக்கிறதுக்கு தான் தூக்கம்னு பேரு. உத்திஷ்டத அப்படிங்கறத என்ன அர்த்தம்னா ஈஸ்வரன் கூட சம்பந்தம் வச்சுக்கோ. அந்த ஈஸ்வரன் கூட சம்பந்தம் வச்சுக்கிறது தான் அவன் முழிக்கிறான்னு சொல்றத ஃபர்ஸ்ட் ஒரு பாகவதன் வீட்டுல காலம்பரம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மணி அடிச்சு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே இதுதானே இருக்கணும். இந்த மந்திரத்தை கொடுத்தவர் அந்த ரிஷி, இந்த ஸ்லோகத்தை கொடுத்தவர் அந்த ரிஷி. அதனால விஸ்வாமித்ரா அபியாகச்சன் மகாதேஜா, சீக்கிரமா வராரா. ஆகச்சன் அபியாகச்சன் மகாதேஜா, வேக வேகமா வரார். யாரு வந்தா? விஸ்வாமித்ரோ மகாமுனி வந்தா. சராஜ்ஞோ தர்சனாகாங்ஷி துவாராத்யக்ஷானுவாச. வாசல்ல வந்து நிற்கிறாங்க. இது என்ன தெரியுமா? அது ராமாயணத்தை பாக்குறது, அது இந்த கெட்டத்தை பாக்குறத ஏராளமான பாவங்கள் வந்து அலைமோதும். இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. வாஸ்தவத்துல இப்ப என்ன ஆகுறது, இப்ப எனக்கு என்ன தெரியறதுன்னா விஸ்வாமித்திரர் இப்போ ராமனை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. எனக்கு பகவான் வேணுமே, எனக்கும் பகவான் வேணுமே. தசரத மகாராஜா நீ அனுபவிச்ச என்ன சௌக்கியம் இருக்கோ, நீ அனுபவிச்ச அந்த சௌக்கியம் எனக்கு அனுபவிக்கணுமே. எனக்கு அந்த ராமன் அனுபவிக்கிறதுக்கு கூட அந்த பாக்கியத்தை கூட அப்படின்னு கேட்டுட்டு வரா மாதிரி இருக்கு. துவாரத்துல வந்து நிக்கிறாரா, காத்து நிக்கணும், பகவானுக்காக காத்து நிக்கணும். நம்ம கோயிலுக்கு போனோம்னா நம்மள மாதிரி விஐபி தர்சனம் இருக்கா பார்த்துட்டே விஐபி தர்சனுக்கு போவோம். விஐபி தர்சனம் போயிட்டு ஏதாவது 1-2 நிமிஷம் லேட் ஆயிடுதுன்னா வாசல்ல கிடந்து கொடைய ஆரம்பிச்சிடுவோம். இவ இப்படித்தான் பண்ணுவா, இவ அப்படித்தான் பண்ணுவா. நேற்றுக்கே சொன்னேனே பராசர பட்டர் கதை சொன்னேன். அங்கவசரத்தை தூக்கி போட்டார் ரங்கநாதன் முன்னாடி வந்து காத்து நிக்கிறதுக்காக, உள்ள விடலைங்கிறதுக்காக தூக்கி போட்டார். என்ன அவ்வளவு நேரம் எனக்கு பகவான் இங்க பாக்கியம் தந்து வச்சிருக்காரு நிக்கிறதுக்கு. சோ அந்த எட்டர்னல் வெயிட்டிங் ஒன்று இருக்கு. பகவானுக்காக காத்து நிக்கிறது, வாசல்ல வந்து நிக்கிறார். பகவான் அடையணும்னா எப்பவுமே நம்மளா போய் அடையறதை விட ஒரு பக்தன் வழியா போய் அடையிறது தான் சுலபம்.
அதனால வாசல்ல நிற்கக்கூடியவ யாரு? நாயகனாய் நின்று நாயகனாய் நந்தகோபன் வீட்டு காப்பானே, வாசல் காப்பானேன்னு வாதில் காப்பானே. அது மாதிரி தசரதன் வாதில் காப்பாளா இருக்கா. அவள்கிட்ட வந்து சொல்றாரு, இவ விஸ்வாமித்திரர் ஆண்டாள் ஐ திங்க் விஸ்வாமித்திரர் எந்த பாவத்துல ராமலட்சுமணர் அந்த தசரதன் வீட்டு வாசல்ல இருந்து நின்று அந்த வாசல் காப்பாளர்கள் கிட்ட சொன்னாலோ அந்த பாவத்தை தான் ஆண்டாள் எடுத்துட்டு போல் இருக்கு. உள்ள விடுவியோ சொல்றார். கேக்குறார், ராஜாட்ட போய் சொல்லுவார். ராஜாட்ட போய் சொல்லே, சீக்கிரமாக்கியாகி. அவருக்கு எவ்வளவு வேகம் இருக்குங்கிறது அதுலயே தெரியாது. அபியாகச்சன்னு சொன்னார். இவள்கிட்ட சொல்றதையும் சொல்றார், சீக்கிரம் போய் சொல்லு, சீக்கிரம் சொல்லு, சீக்கிரமாக்கியாகி. என்ன சொல்லணும்? மாம் பிராப்தம், நான் வந்திருக்கேன் சொல்லுங்க. அந்த அவசரத்துல ஐடென்டிட்டியை காணிச்சுக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு தோணும். அந்த அவசரத்துல ஐடென்டிட்டியை கொஞ்சம் ஆத்தியாத்மிகமா பார்ப்போம். பெரிய கூட்டம் இல்லையே, நம்ம எல்லாருக்கும் ராமாயணம் நிறைய கேட்டவள். அதுல தோ 2 நாள் இல்ல ராமாயணம் சொல்லிட்டு வந்திருக்காரு அவர். அங்க நல்லபடியா நடந்தது இல்லையா? கொஞ்சம் ஆத்தியாத்மிகமா போவோம், கொஞ்சம் உள்ள இறங்குவோம். மாம் பிராப்தம் தான் மற்ற அவசரம். அதனால அவர் உள்ள ஏறதுக்கு ஐடென்டிட்டியை சொல்றதுக்கு விட்டு போயிட்டார். அது ரசம். வாஸ்தவம் என்னன்னா, நம்ம எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவா இல்ல கேப்பா, நீங்க ஆறு கேப்பா இல்லையா? நீங்க ஆறு அப்படின்னு கேட்கறத நம்ம என்னெல்லாமோ சொல்ல ட்ரை பண்ணுவோம், என்னெல்லாமோ சொல்ல ட்ரை பண்ணுவோம். அவ்வளவு சொல்றது அவ்வளவு வாஸ்தவத்துல நான் அல்லாததை சொல்லுவோம். நான் ஆறு அப்படின்னு கேட்ட கேள்வி கேட்டா நான் என்னமோ அதை சொல்ல மாட்டோம், நான் அல்லாதது எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆரம்பம் கூவாரியும் கேட்கறத, என் பேர் இது, பேரு பிறந்தன்னைக்கே கூடி இருக்கும். அப்புறமும் யாரோ 2 பேர் வச்சா, 2 பேர் பேர் வச்சா. பேர் வச்சா கூட அவ உடனே நமக்கு ரெகக்னைஸ் ஆகலை, நம்ம பேர் இது அப்படின்னு. அன்னைக்கு பேர் காதல பேர் வச்சிருப்பா இல்லையா, இன்ன சர்மா இவன் அப்படின்னு பேர் வச்சிருப்பா இல்லையா, இந்த வச்ச அன்னைக்கு கூட நமக்கு அந்த பேரை ரெகக்னைஸ் ஆயிட்டு ஆகலை. அதுல இருந்து அதையே கூப்பிட்டு 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 நம்மள வருத்தி வச்சா, நமக்கு இதுதான் நான் இதுதான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தரா. பிறந்த அன்னையிலேருந்து நம்மளுடைய லட்சியம் நமக்கு என்ன அப்படிங்கிறது பல பேர் காட்டி தந்து டைவர்ட் ஆயிடுத்துங்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா அந்த குழந்தை கத்துறது, குவான்னு கத்துறது. இந்த குவான்னு கத்துறத ஏதோ நான் கர்ப்பத்துல ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிச்சு விழுந்தேனே அப்படின்னு இந்த ஜந்து ஸ்துதி பாகவதத்துல சொல்றாரு இல்லையா. பகவானே இனிமே கர்ப்பத்துல வச்சு பகவான ஸ்தோத்திரம் பண்றது ஜந்து. இனிமே நான் இதுக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு பகவான் கிட்ட பிரதிஜையும் பண்றதாம். பிரதிஜையும் பண்ணி அதுவும் அந்த வெளியில வந்த உடனே அந்த சுத்திகாவாதம்னு ஏதோ ஒரு பேர் சொல்ற அந்த வாதம் வந்து பாதிச்சு, அதாவது சுத்திகாவாதமோ இன்னொன்னு லோக வாசனை அது வந்து பாதிச்சு பகவானுக்கு கொடுத்த வாக்கு மறந்துடுறது. ஆனா கயா மகத் அனுகிரக மந்தரேன்னு எப்படியோ ஏதோ தெரியாது ஒரு மகானுடைய அனுகிரகத்தால ஏதோ இம்மட்டிலும் பழைச்சு போனேன்னு இருக்க ஒரு ஜீவன். ஆனாலும் அது வெளியில வந்து என்ன பண்றது, அந்த வெளியில வந்து குவான்னு கத்துறது, எங்க எங்க எங்கன்னு கேட்கறது. எங்கன்னா என்ன அர்த்தம், எனக்கு நான் எங்கேருந்து வந்தேன், எனக்கு உண்டான லட்சியம் என்னது, என்னுடைய ஆனந்தம் எங்க இருக்கு அப்படின்னு அது அழும். அது அழறத மற்றவ எல்லாம் என்ன பண்ணுவா, உன்னுடைய லட்சியம் இதுதான் அப்படின்னு நம்மளை தரிக்க வைக்கிறதுக்காக இது வந்து பசிக்கு அழறது அப்படின்னு பாலை கொடுப்பா. அதுக்காக குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நல்ல அர்த்தம். பால் கொடுக்கணும், ஒரு வயசு வந்த உடனே அதுக்கு ஞானத்தையும் ஊட்டணும், அதுதான் அர்த்தம். ஆனா
அது இல்லை. இன்னைக்கு லோகத்துல நீங்க யாரு வேணா பேசுறது எடுத்துங்கோ, அவ பேச பூரா அவ வாயிலிருந்து வர்றது என்னவா இருக்கும்னா, எல்லாம் ஒரு பிடி வயறுக்காக தானே, எல்லாம் ஒரு பிடி வயறுக்காக தானே இருக்கும். ஒரு பிடி வயறுக்காகவா? ஒரு வாஸ்தவம் சொல்லி யோசிச்சு பாருங்க. வாழறது ஒரு பிடி வயறுக்காகவா? அதுக்கு மனுஷனா பிறக்கணுமா? ஒரு ஒரு சான் வயர், இந்த ஒரு சான் வயருக்கு தான் மனுஷனா பிறக்கணுமா? ஏன் மாடா பிறந்தா போறாது? இல்லை நாயா பிறந்தா போறாது? ஏன் மனுஷனா பிறந்திருக்கும்? அப்போ ஒரு சான் வயருக்காக இல்லை லட்சியம். பரமஹம்சர் சொல்லுவார். பரமஹம்சர் ஒருத்தட்ட ஒரு பண்டிதன் ஒருத்தர் வந்தார் பரமஹம்சர் முன்னாடி. அவர்கிட்ட இவர் போய் கேட்டார், பகவானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார். அவர் அப்படிதான், இவர் உணர்ந்தவர், உணர்ந்தாலும் வரவா போறவாள் எல்லாத்தையும் கேட்பார், நீங்க என்ன நினைக்கிறார் பகவானை பத்தி. உடனே அவர் பேச ஆரம்பிச்சுட்டார். பகவான் தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இருக்கார், பகவான் தான் நமக்கு ஆகாரம் தரார், பகவான் தான் நமக்கு என்ன பைசா எல்லாம் சம்பாதி தரார், நமக்கு பகவான் தான் ஆரோக்கியத்தை தரார் இப்படின்னு சொல்றார். எனக்கு எதுக்குடா கேட்டோம்னு எடுத்து உடனே ஈஸியா அந்த அந்த ஸ்பாட்லயே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவார். சி போய் உங்கள்கிட்ட போய் கேட்டேன்ட்டார். ஏன்னா ஏலக்காய் சாப்பிட்டுட்டு வந்த வாயிலேருந்து ஏலக்காய் வாசனை தான் வரும், பூண்டு வெங்காயம் சாப்பிட்டு வந்து உங்க வாசலேருந்து பூண்டு வெங்காயம் தான் வருது. உங்க உள்ள பூரா லௌகிக விஷயமா வச்சுட்டு இருக்க, அதனால தான் உங்க வாயை திறந்தாலே இப்படி வருதுட்டார். அப்போ ஆகாரத்துக்கோ இல்லை ஜெனரேஷன்ஸை கிரியேட் பண்றதுக்கோ நம்ம மனுஷனா பிறக்க வேண்டிய தேவையில்லையே. மிருகமா பிறந்தாலே நல்லா கிடைக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா கவலை இல்லாமக்கே ஆகாரம் மிருகத்துக்கு கிடைக்கிறது. மனுஷனுக்கு கூட சாய்ஸ் இருக்கு, மனுஷன் சூஸியா இருக்கா, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் சாய்ஸ் இருக்கு. நாய்க்கும் நரிக்கும் அந்த சாய்ஸ் இல்லை. எங்க வேணா எங்க அந்த ரோட்ல கிடக்கிறத சாப்பிடும், இலையில போட்டா சாப்பிடும், மதில் மேல வச்சா சாப்பிடும், என்னத்தை வேணா சாப்பிடும் நாயும் நரியும். அப்போ ஒரு சான் வேணுக்காக இல்லை ஜென்மா. குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு உடனே அந்த பாலை கொடுத்து அதை தரிப்பிக்கிறது, இதுதான் இதுக்காக தாண்டா நீ பிறந்திருக்க. யாராவது ஆசைப்படுறேன், நீ யாராவது அப்படி பண்ணினா தேவையில்லையே. குழந்தை பிறந்த உடனே அது காதில ஒரு ராமநாமமோ, பிறந்த குழந்தைக்கு அதை கேட்டுட்டு அது வெளில வரணும். ராமநாமமோ இல்லை மகா வாக்கியமோ எதையாவது ஒண்ணு காதல போட்டணும், அதுக்கப்புறம் பாலை கொடுக்கணும். எப்படி இருக்கும்? அப்போ அதனுடைய லட்சியம் என்னங்கிறது காது வழியா முதல்ல உள்ள போகும், அதுக்கப்புறம் தான் வாய் வழியா ஆகாரம் உள்ள போகும். அப்ப இது செகண்டரிங்கிறது அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ சப்கான்சியஸா தெரிஞ்சுக்கும். இப்படி பால் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா இல்லையா, இந்த பால் கொடுத்து சாப்பிட்றதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடியே போய் 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 கடைசியில சுடுகாட்டுல கொண்டு வச்சதுக்கு அப்புறம் உயிர் வந்த உடனே பால், உயிர் போனதுக்கு அடுத்த நாளைக்கு பால், சஞ்சயனம் பால் விடுறது தானே. அது இன்னும் போராதுன்னு கொள்ளை வைக்கிறதுக்கு முன்னாடி பாகமாகாத ஒரு பிடி அரிசியை வாயில போடும். அப்ப என்ன ஆயிடுறது, அதுல இருந்து என்ன காட்டுறது, இவன் பிறந்ததுல இருந்து போறது வரைக்கும் இதுக்குதான் நடந்திருக்க. இதுக்குதான் நடந்திருக்க. அப்போ கேட்டா அவர் நான் பேர் விஷயம் தான் சொல்லிட்டு வந்தேன். நம்மளை கூப்பிட்டு யாரோ 2 பேர் நம்மள மேல கூப்பிட்டு தரிப்பிக்கிறா. நாய் வாங்கிட்டு வந்து அதை டோனி 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 கூப்பிட்டாலே திரும்பி பார்க்காது. அதுக்கு நாய் தான் தெரியாது இல்லையா. அதுக்கு பிஸ்கெட்டை காட்டி 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 டோனின்னு காட்டுவா, டோனின்னு கூப்பிடுவா, பிஸ்கெட்டை காட்டுவா, பிஸ்கெட் அதுக்கு ஸ்மெல் கிடைக்கும், அதனால இந்த பக்கம் திரும்பி பார்க்கும். திரும்பி பார்த்தோம்னா பிஸ்கெட் கொடுப்பா. ஓ இந்த சப்தம் கேட்டா நம்ம இவனை திரும்பி பார்க்கணும் போல் இருக்கு, அப்போ சாப்பிட்றதுக்கு கிடைக்குங்கிறது தெரிஞ்சு நாய் தான் டோனின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்கறதே வழியா. நாய்க்கு டோனின்னு தெரியாது, நாய்க்கு நாயினே அதனுடைய தெரியாது. இதே மாதிரி பிறந்த நம்மள 12வது நாளைக்கு பேரை வச்சு கூப்பிட்டு 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 உனக்கு இது பேரு இது பேரு இது பேரு இது பேரு இது பேருன்னு சொல்லி சொல்லி நம்மளை வருத்த வச்சு, இப்ப நான் அப்படின்னு கேட்டா என்னையே நான் மறந்து என்னுடைய பேரு தான் நான் அப்படிங்கிற அந்த போலியான ஒரு ஐடென்டிட்டியை தூக்கி காட்டிட்டு நின்றுட்டு இருக்கேன். அப்போ சும்மாவது சொல்லி பாருங்க, இனிமே தப்பில்லை. ஆறு அப்படின்னு கேட்டா முதல்ல நான் அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேரை வேணா சொல்ல, என்னது வேணா சொல்லலாம்.
ஏன்னா இது நான் சொன்னது அசம்பிரதாயம் இல்லை, இது சம்பிரதாயத்திலே நடந்ததுதான். அஸ்தாமலகாரர்கிட்ட ஆதிசங்கராச்சாரியர் வந்து கிறிஸ்துவம்பாலான்னு கேட்டோன்னு அவர் பெயரை சொல்லலை, அவர் ஜடவஸ்துவும் சொல்லலை. அஸ்தாமலகாச்சாரியர் சொன்னார், சரீரம் நான் இல்லை, புத்தி நான் இல்லை, மனசு நான் இல்லை, சித்தானந்தம் தான் நான் அப்படின்னா. நான் அந்த ஆனந்தம் சித்தானந்தம் എന്നിട്ട് சொல்றார், இந்த ஃப்ரெண்டில் இருக்க என்னென்ன விஷயங்கள் எல்லாமும் இருக்கே என் முன்னாடி, 1000 விஷயங்கள் மரமாகவும் செடியாகவும் கொடியாகவும் எல்லாம் காண்றதே, இதெல்லாம் என்னுடைய சைதன்யத்தை கடன் வாங்கிட்டு நிற்கிறதே ஒழிய இதெல்லாம் ஜடம், நான் தான் சித். அந்த நான் தான் அப்படிங்கிற அந்த பதில் ஒரு ஞானியால தான் கொடுக்க முடியும். அதுதான் விஸ்வாமித்திரர் கொடுக்கிறார், சீக்கிரம் ஆக்கியாகி மாம் பிராப்தம், நான் வந்திருக்கேன். போனவன் வாசகாப்பாலுக்கு போயிட்டார். அப்பதான் நம்மளுக்கு தோணுது, ஓ இவர் நான் வந்திருக்கேங்கிறாரு, இவர் யாரு பேரு கேட்காம போயிட்டோமே சொல்லிட்டு அவன் திரும்பி வரான். ஏன்னா ஒரு ஞானி இருக்கிற இடத்துல அந்த ஞானியினுடைய நிலை அந்த ஞானியை கூட இருக்கிறவர்களுக்கு வந்துடும், கூட இருக்கிறவங்களுக்கு வந்துடும். இதுதான் கூட இருக்கிற ஆளுகளுக்கு நினைச்சுக்காதீங்கோ, மரம் செடி கொடிகளுக்கு உட்பட அந்த ஞானியினுடைய நிலை வந்துடும். பாகவதம் பிரமாணம் சொல்றது, தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. சுகர் நடந்து போயிட்டு இருக்கிறத மரத்துக்கும் செடிக்கும் கொடிக்கும் எல்லாம் அந்த அனுபூதி கிடைக்கிறது. அதனால பக்கத்தில் இருக்கிறத விஸ்வாமித்திரர் பக்கத்துல நிற்கிறார், வாசல் காப்பாளன் விஸ்வாமித்திரன் பக்கத்தில் இருக்கிறார். இப்ப விஸ்வாமித்திரனுடைய அந்த தான் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த அனுபவம் அந்த வாசல் காப்பாளைக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சிடுத்து. ஆஸ் அந்த டிவி அடிக்கடி சொல்றேன், பழைய காலத்து டிவி பக்கத்துல போனா அந்த ரோமான்ஸா வருமே, அது மாதிரி அவனுக்கு அந்த உணர்வு வந்துடுத்து. விஸ்வாமித்திரரை விட்டு கொஞ்சம், ஏன்னா பரமசாத்விகர் விஸ்வாமித்திரர், பரமசாத்விகர் விஸ்வாமித்திரர், ராஜா உள்ள இருக்கிறவன் ராஜசீகம், பரம கொஞ்சம் சாத்விகத்தை விட்டு உள்ள ராஜசீகர் கிட்ட போற உடனே தன் ஞாபகமே வருது, ஓ இவன் யாருன்னு கேட்கலையேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து கேட்கிறோம், உங்க பேர் என்ன கேட்டார். அப்பவும் அவர் பேரை சொல்லலை, கௌசிகம் காதின சுதம். விஸ்வாமித்திரன் தன்னுடைய பேரை சொல்லிக்கலைங்க, சீக்கிரமாக்கியாகி மாம் பிராப்தம் கௌசிகம் காதின சுதம் மட்டும்தான், அது போரும். உடனே ராஜா கிட்ட வந்து சொன்னா, ராஜா உள்ள இருந்து ஓடி வரார். வேகம் விஸ்வாமித்திரருக்கு என்ன வேகம் இருந்ததோ அந்த வேகத்தை போல ராஜா ஓடி வர்றார். பிரதுத்ருஹு வால்மீகி பகவான், துத்ருஹு பிரதுத்ருஹு ஓடி வந்தார். ராஜோ தச்சுத்வா வஜனம் தஸ்ய ராஜ்ஞோ வேஸ்வ பிரதுத்ருஹு சம்பிராந்த மனச சர்வே தேன வாக்கியேன சோதிதாக. எல்லாரும் ஓடி வந்தா, ஓடி வந்து ராஜா ஓடி வரார். வரத்தையே உபச்சாரங்களுக்குள்ள ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு ராஜா நேர விஸ்வாமித்திரர் முன்னாடி ஓடி வந்து நிற்கிறார். பிரகிருஷ்ட வதனோ ராஜா ததோர்க்யம் ததோர்கம் உபஹாரயத் சராஜ்ஞः பிரதிகிஹ்யார்க்யம் சாஸ்திர திருஷ்டேன கர்மணா. ராஜா ரொம்ப சந்தோஷத்தோட அர்க்கிய பாத்தியாதி உபச்சாரங்கள் எல்லாம் விஸ்வாமித்திரருக்கு பண்றார். விஸ்வாமித்திரரும் அது ஏத்துண்டாராம். அது என்னமா ஏத்துண்டாருன்னா சாஸ்திர திருஷ்டேன கர்மனான்னு ஏத்துருக்கார். வேதத்துல சொல்லும்படியா இவன் இருக்கான் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுண்டு வைதிகமா இருக்கான்ங்கிறதுனாலயே தசரதர் கிட்ட விஸ்வாமித்திரர் வரார். அந்த வைதிகமா இருக்காங்கிறது நல்லா தெரியாது, இருக்காங்கிறது விஸ்வாமித்திரருக்கு எப்படி தெரியறதுன்னா வேதத்துல வர்றது அதிதி தேவோ பவ. அந்த அதிதி தேவோ பவங்கிறதுல சரியா இருக்கானா அப்படின்னு பாக்குறார். சாஸ்திர திருஷ்டேன கர்மணா. அப்புறம் பரஸ்பரம் குசல பிரச்சனைகள் கேட்டுக்கிறார். குசலம் சாவ்யம் செய்வ பத்ய பிரச்சம் நராதிபம் கேட்கிறார். ஒரு ராஜா இல்லையா, ராஜாங்கிறதுனாலே புரே கோஷே ஜனபதே பாந்தவேஷு சுர்ச்சுச்ச குசலம் கௌசிகோ ராஜ்ஞா பர்யப்ருச்ச தார்மிகா. கௌசிகன் விஸ்வாமித்திரர் புறத்தில் எப்படி இருக்கா, ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா, ராஷ்டிரத்துல ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா,
வழியில ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கா, பந்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கா, சுகத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கா, இப்படி இதெல்லாம் விஸ்வாமித்திரர் வந்து கேட்கிறார். ராஜாவுக்கு அது பதில் சொல்றார் அப்படின்னு வால்மீகி எழுதுறாரு. இது வால்மீகிக்கு தேவையா இல்ல இது விஸ்வாமித்திரருக்கு தேவையா? சாமான்யமா ராமாயணம் பார்த்தேன்னா எல்லாரும் எப்படி இருக்காங்கிறத குசலம் கேட்டாலும் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல குசலம் அப்படிங்கிறதும் கேட்கிறவரும் எழுதியிருக்கிறவனையும் பாருங்க. கேட்கிறவரும் விஸ்வாமித்திர ரிஷி, அந்த பக்கம் நிற்கிறவரும் தசரதங்கிற ராம சாட்சாத்காரம் அடைஞ்ச ஞானி, எழுதினவரும் வால்மீகிங்கிற மகரிஷி. இவா பேசிக்கிறத, இவா மூணுல சம்பந்தம் இருக்கிறத இந்த குசலம் அப்படிங்கிறது ஒரு காலம் சௌரியமா இருக்கியா உடம்ப பத்தி அறிக்கிறது, உடம்ப பத்தி கேட்கறது இல்லைங்க. அப்ப என்ன பண்றாங்க, என்ன நடக்கிறது குசலம் அப்படின்னா உபனிஷத்து ஒரு கௌசலத்தை சொல்றது, கட்டோபனிஷத்து ஒரு கௌசலத்தை சொல்றது. வேதத்தை உபனிஷத்தை புதிஞ்சு வச்சிருக்காரு வால்மீகி. ஏதோ பகவானுடைய கருணை எனக்கு ஒரு 100 நாள் உட்கார்ந்து ராமாயணத்தை அனுபவிக்கிறதுக்கு பகவான் வச்சிருக்கான். அப்ப எங்கெங்க உபனிஷத்து பரிமளிக்கிறது, நான் தொட்ட இடத்துல எல்லாம் உபனிஷத்து பரிமளிக்கிறது. ஆனா எல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கு அவன் தானே பார்த்தேன். இன்னைக்கு 17 நாள் ஆயிடுச்சா, 17 நாள் ஆயிடுச்சு. அதனால இப்படி கொஞ்சம் ரொம்ப சுலபா போறது, நீ கொஞ்சம் ஸ்பீடு கூட்டணும் நான் நினைச்சுட்டு இருக்கேன். நாலுல இருந்தோ ஆட்டும். பட் ஆனா அதுக்காக உபனிஷத்து இடத்த சொல்லாம இருக்கவும் முடியாது. உபனிஷத்து கௌசலத்தை சொல்றது, ஆச்சரியம் ஒண்ணு சொல்றது, கௌசலம் ஒண்ணு சொல்றது. லோகத்துல எது ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, நீங்களும் இப்படி பேர் உட்கார்ந்து இருக்கீங்களே, இது ஒரு ஆச்சரியமா? ஆச்சரியம் சொல்றது வேற ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதே ஆகாசத்திலிருந்து விபூதி எடுக்கிறது, அது எடுக்கிறது, இது எடுக்கிறது, இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. அதெல்லாம் சித்தி, அதெல்லாம் ஈஸி. ஆச்சரியம் அப்படிங்கறது எதை சொல்றதுன்னா, கேட்கறதுக்கு முடியாத இந்த பிரம்மவஸ்துவ பிரம்ம வித்திய கேட்கறதுக்கே கஷ்டமா, கேட்கறதுக்கே கிடைக்காதா, அப்படியே கேட்கறதுக்கு கிடைச்சாலும் புரியாதா. शृण्वतो वापि बहवो न विद्युः श्रवणायापि बहवो न लब्धः शृण्वतोयापि बहवो न विद्युः. கேட்கறதுக்கு கிடைக்காது, கேட்கறதுக்கு கிடைச்சாலும் அது புரியாது. ஆனா அந்த சொல்ல முடியாத, எங்க போனா வாக்கு ஸ்தம்பமாகுமோ, எங்க போனா மனசு அடங்குமோ, அந்த பிரம்மத்தை பத்தி ஒருத்தன் சொல்லறதுக்கு முயற்சிக்கிறான் இல்லையா, அதுதான்டா ஆச்சரியம் சொல்லுது. ஆச்சரியோ வக்தா. அதே போல குசலம் அப்படின்னு நீங்க என்னத்தை சொல்லிட்டுன்னா, கேட்கறல் இல்லையா, புரியாததை கேட்கறல, புரிஞ்சுக்க முடியாததை கேட்கறல. நாங்க மலையாளத்துல என்ன சொல்லுவோம், புரியறதுக்கு மனசுல ஆகிறதும் கிட்டுக்களோ மனசில் ஆகிறது. தமிழ்ல புரியறதும் மலையாளத்துல மனசில் ஆகிறது ரெண்டு அர்த்தம் ஒண்ணுதான். மனசிலாச்சோ புரியறதோ, ஏன்னா புறம்ங்கிறதுக்கு அந்த கரணங்கள்னு பேரு. அதனால தமிழ்ல புரியறது, புரிக்கு விஷயமாகிறது, அந்த கரணங்களுக்கு விஷயமாகிறதுங்கிறதுனால மலையாளத்துல மனசுங்கிறது அந்த கரணங்கள் 4க்கு உபலட்சிதமான ஒரு சொல்லா வச்சு மனசில் ஆகிறது வச்சிருக்கு. வாஸ்தவம் என்னன்னா, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததுன்னு சொல்லணும். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான். அதை தெரிஞ்சுக்க அனுபவிக்க வேண்டியது மாத்திரம் தானே வழி, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதேங்கோங்கிறது. அதனால சொல்றது உபனிஷத்து, புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றேன் இல்லையா, அதுதான் குசலம்ங்கிறது. குசலோ அஸ்ய லப்தா, குசலோ அஸ்ய லப்தா ஆச்சரியோ வக்தா குசலோ அஸ்ய லப்தா. இதுதான் குசலம்ங்கிறது. அந்த குசலத்தை தான் நீங்க விஸ்வாமித்திரர் தசரதன் கிட்ட கேட்கிறார், நீ அனுபவிக்கிற ஆனந்தம் உன்னுடைய புறத்தில் இருக்கக்கூடியவாள் அனுபவிக்கிறாளா? நீ அனுபவிச்ச ஆனந்தம் எப்படி அனுபவிச்சாங்கிறது அந்த வழிய காட்டி கொடுத்திருக்கியா ஜனபதே? நீ உள்ளுக்குள்ள அந்த ஆனந்தத்தை நன்னா அனுபவிக்கிறியா? என்ன கோஷே, கோஷம் அப்படின்னாலே ஒரேன்னு அர்த்தம். கோஷம்னா தனகோஷத்தை சொல்லலைங்க,
5 கோஷம் இருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 5 கோஷம் இருக்கு. இந்த 5 கோஷத்துக்கும் இந்த ஆனந்தம் நீ அனுபவிக்கிறையா? ஒரே கோஷே ஜனபதே, உன் கூட இருக்கிறவாளுக்கும் இந்த ஆனந்தம் அனுபவிக்கப்படுறதா? பாந்தவேஷு. அப்புறம் நீ சர்வ அவஸ்தைகள்லையும், அதாவது ஜாக்கிரத்தில, சொப்னத்தில, சுஷுப்தியில இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறையா? சுஷு உபனிஷத் சொல்றது, நமக்கு சுகுர்த்தா எது இருக்குன்னா, இந்த ஜாக்கிரத் சொப்ன சுஷுப்திங்கிற இந்த அவஸ்தைகளாக்கு நமக்கு சுகுர்த்தா இருக்கான். என்ன எப்பவுமே கூட இருக்கேன், விட்டு விட்டு யாராவது ஒருத்தர் கூட இருந்துட்டு இருக்கா. இந்த ஜாக்கிரதோ சொப்னமோ சுஷுப்தியோ யாராவது ஒருத்தர் கூட இருந்துட்டு இருக்குங்கிறதுனால உபனிஷத்து இந்த 3 அவஸ்தையும் உனக்கு சக்காங்கிறது, சக்கியா அப்படின்னு சொல்றது. அதை கேட்கிறார், திருப்பி சொல்றார். அவளுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது. பார்க்கிறார் விஸ்வாமித்திரரை. தசரத மகாராஜா சொல்றார், எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு என்னுடைய இந்த நிலைமை? நீங்க என்ன அனுபவிக்கிறதெல்லாம் கேட்கறே, அனுபவிச்சுட்டு இருக்கேனா, அனுபவிச்சேனா, அனுபவிக்க வச்சேனா எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் அனுபவிக்கிறேன், அந்த பிரம்மானந்தத்தை இப்ப நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னார். இதே பதில் தான் ராமரை சபரி பார்த்தோம்னா சபரின்னு சொல்ல போறான். ராமர் கேட்கிறார், என்னுடைய தபசெல்லாம் சித்தியாச்சா? கேட்கறது அத்திய பிராப்தா தபசித்தி தவ தர்சனான்மையா அப்படின்னு போய் தேவவர சிரேஷ்டா அப்படின்னு சபரி கூப்பிட்டு ராமனை சொல்ல போறா. அதே பதில் இங்க தசரதன் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம் ஆகுறதுன்னா, பகவானும் பக்தனும் ஒண்ணுன்னு அர்த்தமாகுது. பரமஹம்சருடைய ஒரு கோட்டை பாகவத பக்த பகவான், இது ஒண்ணும். அதனால பக்தன் வேற பகவான் வேறங்கிறது இல்லைன்னு காட்டுறதுக்காகவே தசரதன் இங்க பேச ஆரம்பிக்கிறார். தசரதன் என்ன அனுபவம் அனுபவிக்கிறாரோ அத 3 உதாரணங்களை கொடுக்கிறார். யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வர்ஷமனோதகே யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்ம பிரஜஸ்ய ச பர்ணஷ்டஸ்ய யதா லாபோ யதா ஹர்ஷோ மஹோதயே ததைவ ஆகமனோ மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி. லிட்டரலா பார்த்தா தசரதன் என்ன சொல்றார், தசரதன் எப்படி இருக்கா, எல்லாம் சௌகரியமா இருக்கியா அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்ட உடனே தசரதன் சொல்றார், நீங்க வந்துட்டே இல்லையா, இது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க வந்து நிக்கிறளே, அது எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு அமிர்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அமிர்தஸ்ய சம்பிராப்தி. யாருக்கு? செத்து போறவனுக்கு, மிருதனுக்கு, மனுஷனுக்கு அமிர்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி எப்படி இருக்கு? மழையே இல்லாத நாட்டுல மழை பெய்த மாதிரி இருக்கு. இந்த 3 பிரதானமான உதாரணம். 4வது சொல்றது ரொம்ப ஆச்சரியம். அதாவது முதல்ல ஒண்ணு சொன்னா அமிர்தம் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு, 2வது சொல்றார் மழையே இல்லாத நாட்டுல புஷ்டியா மழை பெய்த மாதிரி இருக்குன்னு, 3வது சொல்றார் குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை பிறந்த மாதிரி இருக்கு, 4வது சொல்றார் தேடின்னு இருக்கக்கூடிய பொருள் திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த 3 பிரதானம், 4 தனியா இருக்கு வச்சுக்கோ. இது 3க்கும் இல்ல இது 4க்குமே ராமாயணத்துல சம்பந்தம் உண்டு. இந்த தசரதன் சொன்ன இந்த 4மே ராமாயணத்தோட சம்பந்தம். அமிர்தஸ்ய சம்பிராப்தி மிருதஸ்ய அப்படிங்கிறத, ஒரு மிருதனுக்கு அமிர்தம் கிடைச்சா எப்படி இருந்திருக்கும் எனக்கு அப்படின்னா தசரதன் நேர ஸ்ரவணகுமாரனுடைய சரித்திரத்தை அனுசந்தானம் பண்ணிக்கிறார். இங்க ஸ்ரவணகுமாரன் ஒரு பையன் கேட்டிருக்க இல்லையா, சப்தவேரிங்கிற பானத்தால கதை தெரியும் இல்லையா? அது ஸ்ரவணகுமாரன் ராமாயணத்துல பேர் இல்லை, அதுவும் சொல்லிக்கிறேன். ஒரு பேர் ஒரு பையன் தான் சொல்றதே வழிய பிராமண பையனும் சொல்லலை, பிராமண பையனும் இல்லை. ஐ மீன் ஜாத்தியில பிராமணனும் இல்லை. அந்த சமயத்துல சாபப்படுறார். அது அந்த ரிஷி. அப்போ
கான்ட்ரவர்சி இருக்கு. முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு 17வது நாள் வரைக்கும் நானும் சொல்லிட்டே இருக்கேன், இதிகாச புராணம்னா சாபம் கிடையாது, சாபம் கிடையாது, சாபம் கிடையாது நான் சொல்லிட்டே இருக்கேனே, திடீர்னு இன்னைக்கு மாத்திரம் சாபம் சொல்லியிருக்கேனே அப்படின்னு கேட்காதீங்கோ. சொல்றேன், சாபம் இல்லை, அதுவும் அவர் பண்ணினது தசரதனுக்கு அனுகிரகம். நான் எப்படி கடைசி காலத்துல போற வேளையில என் பையனை பத்தியே நினைச்சுட்டே போறேனோ, அதே மாதிரி நீயும் தசரதா கடைசி காலத்துல உன் பையனுடைய நினைப்பாலேயே போனோம். அப்படின்னா தசரதனுக்கு பையன் யாரு? ராமன் இல்லையோ? அப்ப இது அனுகிரகம் இல்லையோ? ராமனையே நினைச்சுட்டே போக கொடுக்கறது அனுகிரகம் இல்லையோ? அப்ப சொல்ற அங்க. ஆனா அந்த சமயத்துல எனக்கு ஒரு டிராப் அமிர்தம் கிடைச்சிருந்தா அந்த சிரவணகுமாருக்கு நான் கொடுத்து அவனை புழைக்க வச்சிருப்பேன். தப்பு பண்ணிட்டேன், இரக்டிஃபையபிளான தப்பு பண்ணிட்டேன். அதாவது திருத்த முடியாத தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு அமிர்தம் கிடைச்சிருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா மகர்ஷே? அன்னைக்கு அமிர்தம் கிடைச்சா எப்படி இருந்திருக்கும் அதே மாதிரி இருக்கு நீங்க வந்து நிற்கிறது இல்லை. அடுத்தது சொன்னார், மழை இல்லாத இடத்துல மழை பெய்தா மாதிரி இருக்குன்னார். நேர ரிஷசங்கருடைய கதையை அனுசந்தானம் பண்றார். ரிஷசங்க மகர்ஷி அங்க தேசத்துல வந்து ஏறினார். அந்த ஏறினப்போ அந்த ரிஷசங்கருக்கு அந்த அங்கதேசம் பூரா மழை பெய்தது. அந்த மழை எப்படி அந்த அங்கதேசத்து ராஜாவான ரோமபாதனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தோ அதே மாதிரி இருக்கு நீங்க வந்திருக்கிறது அப்படின்னு ரிஷசங்கருடைய சரித்திரத்தை அனுசந்தானம் பண்றார். மூணாவது சொல்றா, எதா சதிருஷதாரேஷு, எல்லாம் மத்தவா கதை, என் கதைன்னு எடுத்துட்டேன். ஆனா எனக்கு என்னுடைய ராமன் பிறந்தப்போ நான் என்ன சந்தோஷப்பட்டேனோ, என்ன ஆனந்தத்தை தான் அனுபவிச்சேனோ அது மாதிரி இருக்கு அப்படின்னா. இது மூணும் தனியா இருக்கா? இதுக்கு மூணுக்கும் தசரதனுக்கு சம்பந்தம் இருக்கு. நாலாவதுக்கு தசரதனுக்கு சம்பந்தம் இல்லை. அதை பிச்சுக்கோ, கடைசியில சொல்றேன், அவர் வந்து சொல்றேன். அடுத்தது என்னன்னா, ராமாயணத்துல சம்பந்தம் இருக்கிறது மாத்திரம் இல்லை. இங்க ராமாயணத்துல சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாலே அப்ப நமக்கு சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ராமாயணம் வேற, நாம வேற இல்லை. நாம ஒருத்தாலும் ராமாயணம் கேட்கணும்னா நாமளே சுயம் ராமாயண சுரூபமா தான் இருந்து ராமாயணம் கேட்கும்படியே இருக்கு. என்ன எப்படின்னா, அந்த ராமாயணத்துல என்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் எங்கிட்டே நடக்கிறது, எனக்குள்ளே நடக்கிறது அப்படிங்கிற அந்த பாவத்துல. அப்படி நடக்கிற பாவம் என்ன வாஸ்தவத்துல? அப்போ இங்க என்ன உத்தேசிக்கிறார் முதல் 3 உதாரணத்தால தசரதன் அப்படின்னா, ஆத்தியாத்மிகமா இதுக்கு ஒரு ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தம் கிடைச்சா அமிர்தம் செத்து போறேங்கிற அந்த பயம் உள்ளவனுக்கு அகம் பிரம்மாஸ்மினோ தத்துவமசினோ இருக்கப்பட்ட அந்த ஞானம்ங்கிற அந்த அமிர்தம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஞானம் தானே அமிர்தம். அந்த ஞானம்ங்கிற அந்த அமிர்தம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ரெண்டாவது சொல்றத நான் அன்னைக்கே சொன்னேன், மழைங்கிறது பக்தின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? இந்த ஞானம் கிடைச்சவனுக்கு இந்த ஞானம் மாத்திரம் இல்லாம அந்த ஞானத்தை வளர்க்கும்படியா புஷ்டியான பக்தி இருந்தா எப்படி இருக்குமோ, ஏதா வருஷம் அனுதக வருஷங்கிறது இங்க பக்தி. ஹிருதயத்துல பக்தியும் ஞானமும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. அதுவும் வராது. அந்த பக்தியும் ஞானமும் கலந்து அந்த பக்திக்கும் ஞானத்துக்கும் பிரயோஜனமான புத்திரன் அப்படின்னு தசரதன் சொல்றது பகவான தானே. அந்த புத்திரனான ராமனை கிடைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. ஆத்தியாத்மிகமா பார்த்தா ராமாயணத்தோட சம்பந்தம் இருக்கிற மாதிரி பார்த்தா 3 சரித்திரம், ஒன்னு சிரவணகுமாரன், இன்னொன்னு ரிஷிசங்கன், இன்னொன்னு அந்த தசரதனுக்கு சுயம் குழந்தை ராமன் பிறந்த மாதிரி. நமக்கு பார்த்தா ஏன்னா நான் பாராயணம் பண்ற ராமாயணத்தால எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, என்னுடைய வாழ்க்கையில அதை எப்படி கொண்டு போக முடியும் பார்த்தா, எனக்கு அமிர்தங்கிற அந்த ஞானம் கிடைச்சா மாதிரியும், அதே மாதிரி புஷ்டி பண்றதுக்கு அந்த பக்தி கிடைச்சா மாதிரியும், அதுக்கு எல்லாத்துக்கும் மேல அந்த ஞானத்தினுடைய பக்தியினுடைய பயனாக தசரதனுக்கு புள்ளை பிறந்த மாதிரி நமக்கு இந்த ராமனையே கிடைச்சா மாதிரியும் அப்படின்னு இந்த 3 உதாரணத்தை நமக்கா எடுத்துக்கணும். அப்படி இருக்கும் தசரத மகாராஜாக்கு விஸ்வாமித்திரர் வந்து நிற்கிறத உள்ள பாவம். நாலாவது ஒரு விஷயத்தை செப்பரேட்டா வச்சேன் இல்லையா? யதா பிரணஷ்டஸ்ய யதா லாபோ. இதுக்கும் ராமாயணத்துக்கு சம்பந்தம் இருக்கு, நமக்கு சம்பந்தம் இருக்கு. ராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா, இது வரைக்கும் 3 நான் சொல்லிட்டு இருந்தது டைரக்டா தசரதனுக்கு சம்பந்தம் இருந்தது. 4வது விஷயம் தசரதனுக்கு சம்பந்தம் இல்லை, தசரதனுடைய பிள்ளைக்கு சம்பந்தம் உள்ள விஷயம். எப்படின்னா, நஷ்டமான பொருள் திருப்பி கிடைச்சா போல, திருப்பி கிடைச்சா என்ன சந்தோஷமோ
அந்த சந்தோஷம் நீங்க வந்தப்ப இருக்குன்னா. யாருக்கு என்ன பொருள் நஷ்டமாச்சுன்னா, ராமனுக்கு சீதை நஷ்டமாயி அந்த சீதை நஷ்டமான சீதை திருப்பி கிடைச்சப்போ அந்த ராமனுக்கு என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் இப்போ நீங்க வந்ததுல எனக்கு இருக்குன்னு சிலர் சொல்லாம சொல்ற. ராமாயணத்துக்குள்ள இந்த 4 உதாரணத்துக்கு சம்பந்தம் இருக்கு. அதுக்காகவே ராமர் போறார் தசரதர், அதுவும் இருக்கு. ஆனா அதாவது அவருக்கு கிடைக்கல தசரதருக்கு, நஷ்டமா எடுத்து திரும்பி வரலையே தசரதன் இருக்கிறத. ஆனா அதுவும் சொல்லாங்க வரார் வரார். அதுவும் இருக்கு கரெக்டா. இப்ப காட்டுக்கு போறார் விஸ்வாமித்திரர் கூட, திரும்பி சீதோட வரார். அதுக்கு தசரதருக்கு சம்பந்தம் இருக்கு வந்துடுது. ஆனா தசரதருக்கு தான் சந்தோஷப்படுறதை விட ராமன் சந்தோஷப்பட்டா இன்னும் சந்தோஷம். ராமன் கையில இருந்து நழுவி போன சீதையை திருப்பி ராமனுக்கு கிடைச்ச என்ன சந்தோஷமா அது அப்படின்னு ராமாயண சம்பந்தத்தோட பார்த்தோம்னா நமக்கு என்ன அப்படின்னா, அனஷ்டஸ்ய யதாலாபஹ. இங்க சாதாரண நஷ்டத்தை சொல்லலை, ஒரு பயங்கரமான ஒரு நஷ்டத்தை சொல்றது. பயங்கரமான ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, தன்னை மறக்கிறது, தன்னை இழக்கிறது. தான் என்னங்கிறது மறந்து இருக்கிறது தான் பிரஷ்டம். அப்போ தன்னை மறந்து தானே கெடுகின்றான் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அந்த தன்னை தன்னை அறியாமல், தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான்ங்கிறவனுக்கு, தன்னை தெரிஞ்சுக்காம கெட்டு போறவனுக்கு, தன்னை தெரிஞ்சுக்காம சம்சாரத்துல பட்டு துக்கப்படுறவனுக்கு தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு கிடைச்சா எப்படி இருக்கும்? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானேன்னு அந்த தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அந்த அறிவு கிடைச்சா எப்படி இருக்குமோ ரிஷே, அது மாதிரி நீங்க வந்திருக்கிறது இருக்கு. எப்படி இருக்கும்னா உள்ளுக்குள்ள அடைஞ்சுதான் இருக்கும். இங்க பிரம்ம வித்தியங்கிறது அது ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு குரு கிட்ட இருந்து தெரிஞ்சுக்காத விஷயத்த கேட்கல, ஒரு குரு கிட்ட இருந்து புதுசா ஒரு விஷயத்த கேட்கறது இல்லை. பிரம்ம வித்தியை குரு கிட்ட இருந்து தன்னை பத்தி தான் கேட்கிறேன், ஆனா அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், தன்னை தெரிஞ்சுக்கணும், தன்னை கேட்கிறேன், ஆனா எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றத தான் கேட்கிறேன். இங்க புதுசா ஒண்ணுமே சொல்லல. மேத்ஸ்ல இருந்தா புதுசா ஃபார்முலாவை டெய்லி சொல்லுவா, சயின்ஸ்ல இருந்தா புதுசா கண்டுபிடிச்சத சொல்லுவா. இங்க அதொன்னும் நடக்கிறது இல்லை. இங்க நல்லா எப்பவுமே உணர்ந்துட்டே இருக்கப்பட்ட தன்னை பத்தி தான் கேட்கிறோம். ஆனா அந்த உணர்றோங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்கணும். இதுதான் பிரம்ம வித்தியனுடைய ஒரு யூனிக்னஸ், ஒரு பெக்யூலியாரிட்டி, ஒரு சைஷ்டியம், ஒரு வைசிஷ்டியம். அந்த வைசிஷ்டியத்துல இந்த பிரம்ம வித்தியை இப்படி இருக்கிறதுனால பாக்கி என்ன நஷ்டமானாலும் கிடைச்சாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு கிடைக்கப்பட்ட சந்தோஷம் தானே. ஏன்னா அது திருப்பி நஷ்டமாகறதுக்கு ரொம்ப நேரம் வேண்டாம். ஆனா தன்னை இழந்து தன்னை நஷ்டப்பட்டு இருக்கிறது தனக்கு திருப்பி கிடைச்சிருந்தா அது ஒரு காலம் இழக்க முடியாத ஒரு செல்வம். எந்த செல்வம்? நீங்காத செல்வம். அந்த நீங்காத செல்வம் எனக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. தொமை ததைவ ஆகமனம் மன்னியே, நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஸ்வாகதம், உங்களுக்கு ஸ்வாகதம், உங்களுக்கும் ஸ்வாகதம். ஸ்வாகதம் தே மகாமுனே அப்படின்னு கூப்பிட்டு உள்ள போறாருங்கிறதோட இன்னைக்கு இருக்கட்டும். யதா ஹர்ஷோ மகோதயா ததைவாகமனம் பிரணஷ்டஸ்ய யதா லாபோ யதா ஹர்ஷோ மகோதயः. மகோதயः, ஹர்ஷோ மகோதயः. சாதாரணமா காலத்தை சொல்றத அர்த்தோதய காலம், மகோதய காலம், புண்ணியோதய காலம் எப்படின்னு சொல்லுவா. மகோதயம், எனக்கு இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டேன், மகோதயம் எத்தனை நேரத்துக்கு இருக்க போறது? மகோதயம் தான் வாஸ்தவத்துல என்னன்னா, என்னைக்கு அவனுக்கு தன்னை உணர்றதுக்குண்டான வழி கிடைக்கிறதோ, நட்டமாகிறதே அந்த தன்னை உணர்றதுக்குண்டான வழி கிடைக்கிற அன்னைக்கு தான் எனக்கு மகோதயம்.
அதை விட்டுருக்கோம். அதெல்லாம் ரொம்ப பயப்படுத்துற விஷயம். நமக்கு புரிஞ்ச மாதிரி சொல்றேன். என்னைக்கு ராமாயணம் கையில கிடைக்கிறதோ அதுதான் மகோதயம். என்னைக்கு குரு கிடைக்கிறாரோ அதுதான் மகோதயம். இந்த ராமாயணம்ங்கிற அந்த ஸ்வரூபம் கையில கிடைச்சுதா, ராமாயணத்தை கையில வச்சுட்டோமா, ராமாயணம் காதுல விடுறதா, அதுதான் மகோதயம். அப்ப என்னன்னா அது ஓரோ நாளைக்கும் ஓரோ க்ஷணமும் க்ஷணத்துக்கு க்ஷணம் மகோதயம். மத்த மகோதயம் மினிட்டுக்கு மினிட்டு அல்போதயமா இருக்கும். அது அல்பமா வேண்டிருக்கும். நீங்க நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, சாப்பிட்டா எல்லாரும் திருப்தி அடையறாங்க. எத்தனை நேரத்துக்கு? ஒரே ஒரு விஷயத்தாலதான் மனுஷனை திருப்திப்படுத்த முடியும் சொல்லுவா, சாப்பிட்டா தான் சொல்லுவா. ஆனா எத்தனை நேரத்துக்கு? ஆனா இதை கொடுத்தா இந்த ஆனந்தம், ஹர்ஷம் தான் ஆனந்தம். அந்த ஆனந்தம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அதுக்கு கூடவும் செய்யறது இல்லை, குறையவும் செய்யறது இல்லை. அப்போ மகோதயமா இருக்கு. எனக்கு ராமாயணம் கிடைச்சா எப்படி இருக்குமோ எல்லாத்துக்கும் வேலை. எனக்கு ராமாயணம் கிடைச்சிருந்தா என்ன, இப்ப இவ்வளவு எல்லாம் சொன்னது எல்லாமே தசரதனுக்கு சம்பந்தம் இருக்கு, ராமனுக்கு சம்பந்தம் இருக்கு, இதெல்லாம் சொன்னாலும் எல்லாத்துக்கு அப்புறம் கடைசியில ராமர் வந்து உட்காரப்பட்ட இடம் ராமாயணம். சீதையை இழந்தும் சீதையை திருப்பி கிடைச்சும் ராமனுக்கு ஒரு திருப்தி இல்லாதவரை போல, க்ஷேமம் அடையாதவனை போல, எனக்கு இன்னும் க்ஷேமம் கிடைக்கலையே அப்படின்னு ராமர் எனக்கு க்ஷேமம் கிடைக்கும்னு வந்து உட்கார்ந்த இடம் ராமாயணம். மமாபிதத் பூதிகரம் பிரதக்ஷதே அப்படின்னார் வால்மீகி பகவான். எனக்கு இது க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படின்னு ராமர் வந்து உட்கார்ந்த இடம் ராமாயணம். எனக்கு ராமாயணம் கிடைச்சா, எனக்கு குரு கிடைச்சா, என்னுடைய காதல் என்னைக்கு ராமாயணம் விழுந்தோ, எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான வித்தியை என்னைக்கு தெரியறதோ அன்னைக்குத்தான் மகோதயம். அதுதான் மகோதயம். அந்த மகோதயமா இருக்கு நீங்க இன்னைக்கு வந்தது. ஏன்னா நான் தெரிஞ்சுக்காம இருக்கேன். நான் வாத்சல்யத்துல புத்திரன் அபிமானிச்சுட்டு தெரிஞ்சுக்காம இருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்க, இந்த தெரிஞ்சுக்காம இருக்கப்பட்ட எனக்கு தெரிய வைக்கிறதுக்கு நீங்க வந்திருக்க. அதுதான மகோதயம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.